அப்படிங்கிற ஒரு ஆச்சாரியன் எழுந்தருளியிருந்தார் குலக்கூடஸ்தர். அதுக்கப்புறம் நம்முடைய ஆண்டவன் சம்பிரதாயத்தில் வழுத்தூர் திவ்ய தேசத்திலேருந்து அவதரிச்சதான ஒரு ஆச்சாரியன் ஸ்ரீமதே வேதாந்த ராமானுஜ மகாதேசிகாய நமகான்னு சொல்லக்கூடியவர். அப்புறமா திருத்திருப்புடி ஆண்டவன், இப்படி வரிசையாக அந்த 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 பரம்பரையில் பெரிய ஆண்டவன் என்ன, சின்ன ஆண்டவன் என்ன, இப்படி எல்லாம் வரிசையாக வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த பெரியாண்டவன்கிறவர் இங்கே நம்ம இருக்கக்கூடிய ஒரு பெரியாசிரமத்தில் பிருந்தாவனம் இருக்குது. ரொம்ப அசாத்தியமான சக்தி உடையவர் பெரியாண்டவர். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, காலகட்டத்துக்கு முன்னாடி அவர் நாணல் புதல்லையே தபஸெல்லாம் பண்ணவர். அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகான். அவருக்கு பிறகு சின்னாண்டவன்கிற திருநாமத்தோட எழுந்தருளி இருந்தார். அவருக்கு பேர் என்னன்னா பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு அவருக்கு பேர். அவருக்கு அப்படிப்பட்டதான ஒரு திருநாமம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சுவாமி தேசிகனே ரங்கநாதனை மங்களாசாசனம் பண்ணும் பொழுது அர்ச்சகால்கிட்ட பிரார்த்திக்கிறாராம், எனக்கு என்னை அந்திம காலத்தில் கூட்டி எனக்கு அருளப்பாடு பண்ணும் பொழுது நீங்கள் எப்படி அருளப்பாடு பண்ணுவேள் அப்படின்னு உடனே அந்த பட்டர் அர்ச்சகர் சொல்கிறா, நிகமாந்தமாக அருளப்பாடு சுவாமி தேசிகன் அப்படி பண்ணலாமான்னா கூடாதுன்னுட்ட, வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு பண்ணலாமான்னா வேண்டான்னுட்ட, சர்வதந்திர சுதந்திரர் பண்ணலாமா வேண்டான்னுட்ட, கவிதார்க்கிக சிம்மம்னா வேண்டான்னுட்டார். இப்படி ஒவ்வொரு திருநாமத்தையாக சொல்லி ஸ்ரீமன் நிகமாந்த மகாதேசிகன்னு பண்ணலாமா வேண்டான்னுட்டார். என்ன வேணும்னு சுவாமி தேசிகன் திருவுள்ளமா ரங்கநாத பாதுகா தேசிகன், ரங்கநாத பாதுகா சேவகன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் போகிறோம். பாதுகா சேவகன்னா பெருமாளுடையதான திருவடி நிலைகள், பாதுகைகளுக்கு திருவடி நிலைகள்னு பேர். அந்த திருவடி நிலைகளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான சுவாமி தேசிகன் அப்படின்னு அந்த திருநாமத்தை சொன்னால் போருமா. பெருமாளுக்கு ஆட்பட்டு இருக்கிற மாதிரி, பெருமாளுடைய பாதுகைக்கும் ஆட்பட்டு இருக்கிற மாதிரி. அதனால ரங்கநாத பாதுகா சேவகன் சேவகேத்தின்னு பாதுகா சகஸ்ரத்திலேயே அனுகிரகிக்கிறார். அந்த மாதிரி கூட்டா போகிறோம் அப்படின்னு. அதே மாதிரி இங்கே நம்முடைய ஆசிரம பரம்பரையில் ஆச்சாரியாருடைய பாதுகையினுடைய திருவடி வாரத்திலிருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த சின்ன ஆண்டவனுக்கு என்ன திருநாமன்னா பாதுகா சேவக ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு திருநாமம். அப்படி தேசிகனுடைய திருவுள்ளத்தை பூர்த்தி பண்ணுற மாதிரி அமையிறது. அதே மாதிரி இப்படி ஆச்சாரிய பரம்பரையில் அதுக்கு பிறகு காடந்தேத்தி ஆண்டவன் ஒரு சுப்பிரசித்தமான ஒரு ஆச்சாரியன். அவருக்கு சின்னாசிரமத்திலேயே பிருந்தாவனம் இருக்குது. அவரும் ஹைகிரீவ உபாசகர், நல்ல சாநித்தியம் உடையவர். அதுக்கப்புறம் தேரெழுந்தூர் ஆண்டவன் ஸ்ரீமதாண்டவன் அவருடைய அதுக்கு பிறகு அவதரித்தவர். அப்புறம் ஆக்கூர் ஆண்டவன் ஸ்ரீனிவாச மகாதேசிகன் அவதரித்தார். அதுக்கு பிறகு தென்பரை ஆண்டவன். எதுக்கு இந்த வர்க்கத்தெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லேன்னா, எந்த நம்ம திருப்பாவையை நாம் அனுபவிக்க போகிறோமோ, எந்த ஆச்சாரியன் இந்த திருப்பாவையை காலக்ஷேபமாக கிரந்தமாக அனுகிரகிச்சாரோ அவர் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் அப்படிங்கிறதான மகான். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அப்படின்னு அவருடைய திருநாமம். அவர் பூர்வாசிரமத்திலேயே நிறைய உபன்யாசங்கள்லாம் பிரசித்தமாக பண்ணிட்டு இருந்து காலக்ஷேபாதிகள்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெரிய மகான். அவர் நம்முடைய ஆண்டவன் ஆசிரமத்தில் சந்நியாச ஸ்வீகாரமாச்சு. அவர் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் 9வது இடத்த பீடாதிபதியாக வகிக்கிறார். அப்படிங்கிறது பெரிய முக்கியமான ஒன்று. அந்த ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் இடத்துல தான் அடியனுடைய குருநாதர் கல்யாணபுரம் ஆறாமுதாச்சார் சுவாமி காலக்ஷேபம், திருப்பாவ காலக்ஷேபம். அதுக்கு பிறகு அந்த சுவாமியின் இடத்துல, கல்யாணபுரம் சுவாமியின் இடத்துல அடியன் சங்கீத ரீதியாக காலக்ஷேபம் அடியனுக்கு சொல்லி வச்சதுனால அதைத்தான் நம்ம இப்போ அனுபவிக்க போகிறோம். அப்படி இந்த திருப்பாவையை பற்றி அப்படி ஒரு உபன்யாசம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய மகத்தான ஆச்சாரியன், நுணுக்கமான அர்த்தத்தெல்லாம் சாதிக்கக்கூடியவர் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவன் அப்படிங்கிறதான ஒரு மகான். அவருடைய விஷயத்தை தான் நாம் அனுபவிக்க போகிறோம். அந்த திருக்குடந்தை ஆண்டவன் எதுக்கு திருநாமம் வந்ததுன்னா, அவர் திருக்குடந்தையில் அவதரித்ததான மகான். இதே ஸ்ரீரங்கத்திலலாம் நிறையா இடத்துல வடக்கு சித்திர வீதியெல்லாம் உபன்யாசம் பண்ணும் பொழுது அவ்வளவு கூட்டம் இருக்குமா. அதே மாதிரி மெட்ராஸ் என்ன, பாம்பே என்ன, பல இடங்களுக்கு போய் உபன்யாசங்கள்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். சம்பிரதாய பிரவர்த்தகராக இருந்து சம்பிரதாயத்தை பற்றி எடுத்து சொல்லி ஹிதமாக புரிய வைக்கக்கூடிய ஆச்சாரியரில் அவர் முக்கியமானவர். அப்படி ஒரு ஆச்சாரிய பரம்பரை. அவரை அவதரித்தது என்னன்னா திருக்குடந்தையில் யார் இருக்காருன்னா, கோமலவல்லி நாயிகா சமேத அபரியாப்தாமிருதன் அப்படின்னு நான் திருநாமம், ஆறாவமுதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள் அற்புதமாக எழுந்தருளி இருக்கார். அந்த இடத்துல
அந்த பெருமாளுடைய வடிவழகை யார் யார் அனுபவிச்சிருக்கான்னா எல்லா ஆழ்வார்களும் ஒருத்தரும் பாட்டு திருக்குழந்தையை அனுபவிச்சிருக்கா. அனுபவிக்கும் பொழுது பெருமாளுடையதான வடிவழகு என்ன, பெருமாள் ஆறாமுதனுடையதான உயர்வை சொல்கிறதா, ஆறாமுதனுடைய மதிப்பை சொல்கிறதா, ஆறாமுதனுடைய என்ன பாடி புகழறதா, எது பண்ணாலும் முடியலை அப்படின்னு திருமங்கை ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதனால் இயலாமை, தன்னால் முடியாதத்த இயலாமையை தோல்வியுற்ற அவனை அனுபவிக்கிறோம்னு நான் புகுந்தேன்.